வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் வித்யுலேகா அவங்க பண்ண ட்ராபிக்கல் ட்ரீம்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சென்டரில் கோகனட் வச்சு ஒரு புட்டிங் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜெல்லி குளோப்ஸ் ஆஃப் இளநீர் புட்டிங் அண்ட் பினா கொலாடா பைனாப்பிள் குளோப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சூப்பரான டெசர்ட் ரெசிபி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் செட்டிங் ஏஜென்ட்டை ஜெலட்டின் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோகனட் புட்டிங்கை அகர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ அதனால் இந்த டைம் நம்ம ஜெலட்டின் வச்சு ட்ரை பண்ணலாம். ஜெலட்டின் உள்ள பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேக் வந்து 10 கிராம்ஸு. ஸோ நான் மொத்தமாக ஒரு 15 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜெலட்டின் வந்து நல்ல ப்ளூம் ஆகணும். இது தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்ல பெருசானதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே வச்சிட்டிங்கனாலே நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், நம்ம ஜெலட்டின்லாம் நல்ல ப்ளூம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம புட்டிங்கோ இல்லை வேறு என்ன செய்யணுன்னாலும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோகனட் நடுவில் வச்சு ஒரு புட்டிங் பண்ணியிருந்தாங்கள்ல, அது பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜெலட்டின், அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஜெலட்டினை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா கரைஞ்சி வரும். ஒருவேளை அப்படியே கிரானியூல்ஸாக இருந்ததுன்னா சாப்பிடும் போது வாயில் கிடைக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துடலாம். சுகர் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை லைட்டாக ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம பைனாப்பிள் வச்சு பினா கொலாடா செஞ்சிடலாம். பினா கொலாடா அப்படின்றது பைனாப்பிளும் கோகனட் க்ரீம் அப்படி இல்லைனா கோகனட் மில்க் வச்சு செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெசிபி. இதை பேஸாக வச்சு அவங்க புட்டிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பைனாப்பிள் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜூஸ் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருந்த அந்த ஜெலட்டின் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம இளநீர் இருக்குல்ல, அதை வச்சு புட்டிங் பண்ண போகிறோம். நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான குளோப் மாதிரி இருக்கும் இதை பார்க்க. இப்போது 1 கப் அளவுக்கு இளநீர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் கொஞ்சமாக ஜெலட்டின் ஊற வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் மோல்டு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிள் பினா கொலாடா இருக்குல்ல, அந்த புட்டிங் செய்கிறதுக்காக இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். அடுத்து அந்த இளநீர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் தேங்காய் பால் வச்சு புட்டிங் பண்ணியிருந்தோம்ல, அதையும் நான் சிலிக்கான் மோல்டில் ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக அந்த தேங்காய்க்குள்ளே வழுக்க இருக்கும்ல, அதை எடுத்து அந்த இளநீர் ஜெல்லிக்குள்ளார போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது ஜெல்லியோட அந்த தேங்காய் வழுக்கையும் கிடைக்கும் போது சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். அந்த கேப்பில் நான் கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கோகனட் புட்டிங் செம்மையாக செட் ஆகிருக்கு. அந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் கொஞ்சமாக பைனாப்பிள் ஜூஸில் ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூனை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம பண்ண அந்த கோகனட் மில்க் புட்டிங் இருக்குல்ல, அதை வச்சிடலாம். கொஞ்சமாக திருவுன தேங்காவை வறுத்ததில்ல, அதை மேலே போட்டுட்டிங்கன்னா சுற்றி அந்த ஜெல்லி எல்லாம் செட் பண்ணால் நம்மளோட சூப்பரான ட்ராபிக்கல் ட்ரீம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம யம்மியாக இருந்துச்சு இந்த டெசர்ட். அந்த புட்டிங் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.